பயப்படாதே, விசுவாசம் உள்ளவனாயிரு. லூக்கா 8:50. இந்த நாளில் இந்த விடுதலை ஜெபத்தை கேட்டுக்கொண்டிருக்க ஒவ்வொருவருக்கும் ஏசப்பா பார்த்து சொல்கிற வார்த்தை, பயப்படாதே. நம்முடைய இருதயத்தை, நம்முடைய சிந்தையை ஒவ்வொரு வேளையும் ஏதோ ஒரு காரியம் நம்மளை பயமுறுத்தி கொண்டே இருக்குது. ஆமீன். அது வியாதியின் பயமாக இருக்கலாம், சமாதான குறைவின் பயமாக இருக்கலாம், பிரச்சனையின் பயமாக இருக்கலாம், கடன் பாரத்தின் பயமாக இருக்கலாம். ஆமேன் ஆமேன். என்ன காரியம் நம்ம இருதயத்தை எனக்கு பயமுறுத்தி கொண்டு இருக்கிறோம், அந்த காரியத்தை பார்த்து தான் ஏசப்பா சொல்கிறாரு, அந்த காரியத்தில் உனக்கு பயம் வேண்டாம், பயப்படாதே. உன் பயத்தை தூர ஆமீன் ஆமீன் கடலின் ஆழத்தில் கொண்டு போய் அந்த பயத்தை என்ன செஞ்சிரு, தூக்கி போட்டுரு. ஆமீன். நான் பயத்தை என்னை விட்டு தூக்கி போடணுன்னா நான் என்ன செய்யணும்? விசுவாசம் உள்ளவனாயிரு. இந்த லூக்கா 8 நம்ம வாசிக்கும் போது கடைசியாக எவ்வீருடைய மகள் என்ன செய்கிறா, முதல்ல வியாதிப்பட்டிருக்கேன்னு சொல்லி தான் இயேசு கிறிஸ்துவை அழைத்து கொண்டு வராங்க. ஆனால் வருகிற வழியில் அவனுடைய வேலைக்காரர்கள் வந்து சொல்கிறாங்க, அவர் மரித்து போயிட்டார், போதகரை தொந்தரவு பண்ண வேண்டான்னு சொல்கிறாங்க. ஆனால் அந்த வேலையில் ஏசப்பா எவ்வீரை பார்த்து சொல்கிறாரு, பயப்படாதே, விசுவாசம் உள்ள. சூழ்நிலையை பார்த்து நீ என்ன செய்வேன்னா பயப்படாது. சூழ்நிலை உனக்கு விரோதமாக இருக்கா, அதை பார்த்து நீ என்ன செய்யாத, பயப்படாத. ஆனால் உனக்குள்ள விசுவாசத்தை நீ என்ன செய், காத்துக்கொள். என் தகப்பன் எனக்கு இதை வாக்கு பண்ணியிருக்கிறார், ஏசப்பா எனக்கு இது செய்வேன்னு சொல்லியிருக்கிறார், எங்கள் அப்பா இதை எனக்கு செய்வேன்னு சொன்ன கர்த்தர் இது எனக்கு செய்தே முடிப்பார் என்று நான் விசுவாசம் உள்ளவளாக இருக்கும்போது, எனக்கு பயமே வர. எங்கள் அப்பா சொல்லிட்டாரு, எனக்கு செய்வார், அவ்வளோதான், சிம்பிள். எங்கள் அப்பா எனக்கு சொல்லியிருக்காரு, அதை செஞ்சிருவார், அதை என் கண்களில் காணுவேன், நான் பயப்பட மாட்டேன். ஆமேன் ஆமேன் ஆமேன். இந்த நாளில் கூட எந்த காரியத்தை குறித்து பயந்துட்டுருக்குமா, அந்த ஏசப்பாட்ட ஒப்புப்படுத்துருவோம். ஏசப்பா, நான் இனி இதை குறித்து நான் பயப்படவே மாட்டேன், சூழ்நிலைகளை பார்த்து நான் பயப்பட மாட்டேன். என்னோட இருக்க இயேசு பெரிய அப்படியே கண்களை மூடி ஜெபம் பண்ணுவான். ஏசப்பா, இந்த நாளில் கூட அப்பா என்னுடைய சூழ்நிலைகளை பார்த்து, என்னுடைய காரியங்களை பார்த்து, என்னுடைய எல்லா நிலைமைகளை பார்த்து என்னுடைய இருதயத்தில் ஒரு பயம் என்னை ஆழ்ந்து கொண்டிருக்கு. ஏசப்பா, இயேசுவின் நாமத்தில் அந்த பயங்களை விட்டு விலகும்படியாய் ஜெபிக்கிறோம். விசுவாசம் உள்ளவளாக இருக்கிற அந்த கிருபைகளை தேவன் எனக்கு இன்னும் அதிகமாய் ஊற்றுங்க. விசுவாசத்தில் நான் வர்த்திக்க செய்யணும். எந்த சூழ்நிலை என் தேவன் அப்பா விசுவாசம் இல்லாதபடி என் தேவன் எனக்கு செய்வார் என்று விசுவாசத்தை எங்களுக்குள்ள தேவன் பெருக பண்ணும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறேன். ஏசப்பா, இந்த நாளில் கேட்டுக்கொண்டு ஒவ்வொரு இருதயத்திலையும் அந்த பயத்தை தேவன் எடுத்து போடும்படியாய் ஜெபிக்கிறோம். இந்த வேளையில், இந்த நாளில் ஒரு விடுதலை உண்டாகட்டும். இயேசுவின் நாமத்தில் அந்த விடுதலை உண்டாகும்படியாய் ஜெபிக்கிறோம். தாழ்த்தி உங்கள் கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். இயேசுவின் மூலம் ஜெபங்கேலோ நல்ல பிதாவே, ஆமென்.